ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ போர்டு செய்யலாங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராமை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4558ங்கிற ஐசி நமக்கு ஒன்று தேவை. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 470 பிஎஃப் ஒன்று தேவை. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு 2 10K ரெசிஸ்டர் தேவை. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 33K ரெசிஸ்டர் ஒன்று தேவை. நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104Jல 2 பிஎஃப் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 47 யூஎஃப் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 50 வால்ட்டு எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஒயர் தேவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலரில் 3 ஒயர் எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஃபீமேல் சாக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐசியில் வந்து ஃபஸ்ட்டு பின் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஒன்று வெட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐசியில் கொஞ்சம் ஒரு ஓட்டை மாரி இருக்கும். அந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 8வது பின்னு. மொத்தம் இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கும். கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 அந்த மாரி எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 பின் இருக்கும். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஃப் ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 470 பிஎஃப் ஒன்று எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஐசியில் உள்ள 1வது பின்னு 2வது பின்னு, அந்த 2 பின்லையும் ஒன்றா ஒட்டுற மாரி நம்ம இந்த பிஎஃப்பை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அது ஐசியோட 3வது பின்னு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 1K ரெசிஸ்டரோட மறுபக்கத்தை நம்ம இந்த பிஎஃபோட இன்னொரு லெக்கில் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 47 யூஎஃப் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டரில் ப்ளஸ் பின்னு, அதாவது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் ப்ளஸ் பின் இருக்கும். அது வந்து நம்ம ஐசியோட 1வது பின்னு 2வது பின்னில் அந்த பிஎஃப் கனெக்ட் பண்ணவங்கள அது கூடவே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு அந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் பின்னை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு 10K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த 10K ரெசிஸ்டரோட ஒரு பக்கத்து வந்து நம்ம அந்த பிஎஃப்லேயும் இன்னொரு 10K ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10K ரெசிஸ்டரை மறுபக்கத்தில் வளைச்சிட்டு வந்துட்டு ஐசியோட 7வது பின்னில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம ஐசியோட பின்னை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சர்க்யூட் தான். பார்க்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த 33K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஐசியோட 7வது பின்னு அண்டு 6வது பின்னில் நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐசியோட 6வது பின்லையும் அண்டு 7வது பின்லையும் அந்த 33K ரெசிஸ்டரை நம்ம வளைச்சி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 104 பிஎஃப் ஒன்று எடுத்துக்கலாம். 104. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெக்கு வந்து நம்ம 5வது பின்னிலையும் இன்னொரு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4வது பின்னிலையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு 104 பிஎஃப் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பிஎஃபோட ஒரு லெக்கை வந்து நம்ம 4வது பின்னிலையும் மற்றொரு லெக்கை வந்து நம்ம 6வது பின்னிலையும் கனெக்ஷன் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயே நம்ம வந்து இந்த 6வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 47 யூஎஃப் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் டெர்மினலில் வந்து நம்ம ஐசியோட 6வது பின்னில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டர் கம்பிலேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கெப்பாசிட்டரை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு ஒயர் எடுத்து வந்து நம்ம வந்து 4வது ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்டாக எல்லாத்துக்கும் எடுத்துக்கக்கூடிய ஒயரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட் ஒயரு. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ண அந்த கெப்பாசிட்டரோட பக்கத்தில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஸோட ஃபீமேல் சாக்கெட்டில் கிரவுண்டு பின்னை வந்து நம்ம கிரவுண்டுலேயும் அண்டு லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்களா 1வது பின்னில், அந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் டெர்மினலில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஒயர் எடுத்து வந்து நம்ம ஐசியோட 8வது பின்னில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 8வது பின்னில் கனெக்ஷன் பண்ண ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வால்ட்டு. அந்த இடத்துல நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடலாம் கனெக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா. இந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, 2வது கனெக்ட் பண்ண கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு. ஐசியோட 8வது பின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வால்ட்டு. ஐசியோட 4வது பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசி சர்க்யூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 4440 ஐசி போர்டு எடுத்துக்கலாம். அதில் உள்ள கனெக்ஷன்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில்
உள்ள கனெக்ஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் சர்க்யூட்டில் உள்ள மஞ்சள் ஒயர் வந்து நம்ம ஆடியோ இன்புட்டில் கொடுத்துடலாம், அதாவது ஐசியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு ஒயர் வந்து ப்ளஸ் 12 வால்ட்டு அந்த கெப்பாசிட்டியில் கொடுத்துடலாம். அண்டு கிரவுண்டையும் அதுக்கு பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது, அதில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் சப்வூஃபர் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோன்லேருந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணதில் இந்த போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா பேஸும் வருது அண்டு வாய்ஸும் வருது தான் இதில். அதாவது பார்த்திங்கன்னா சர்க்யூட் பிரச்சனையா இல்லை நம்ம மேலே பிரச்சனையா என்னன்னு தெரில. யாராவது ஒரு வேளை ட்ரை பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வருது, சூப்பராக வருது, ஆனால் கொஞ்சம் வாய்ஸும் வருது, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.